பொதிகை தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். குருமகிமை நிகழ்ச்சியில் சென்னை அஸ்தனாபுரத்தில் மாருதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ராம ஆஞ்சநேயர் கோவிலில் நம்ம இருக்கோம். இந்த ராம ஆஞ்சநேயர் கோவிலோட பல சந்நிதிகளை நம்ம தரிசனம் பண்ணினோம். இந்த ஆலயத்தில் இந்த பிரபந்த கோஷ்டி, அதாவது பிரபந்தம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஆழ்வார்களோட ஒவ்வொரு திருநட்சத்திரத்தின் போதும் இந்த இடத்துல பாராயணம் பண்றாளாம். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, பகவானுடைய திருநாமங்களை, பகவானுடைய பாசுரங்களை நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலே நாம் எந்த நிலையை எதிர்பார்த்திருக்கிறோமோ, அதாவது முக்தி என்கின்ற நிலை உரிய காலத்தில் நமக்கு கிடைத்துவிடும். இதைத்தான் நமக்கு பல்வேறு ஆச்சாரியர்கள் அருளியிருக்கிறார்கள். நம்ம ராமானுஜரை பற்றி ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராமானுஜர் திருமலை திருப்பதியில் இருக்கும்போது மோர் விற்கக்கூடிய ஒரு மூதாட்டி மோரை கொடுத்துட்டு, நான் தொகையை பெறமாட்டேன், எந்த விதமான திரவியத்தையும் பெறமாட்டேன்னு சொல்றா. ராமானுஜர் கேட்கிறார், ஏதானும் உன்னை நீ வாங்கிட்டு தாமா போகணும், ஏதேனும் ஒன்றை நான் உனக்கு தர வேண்டும் என்று சொன்ன உடனே, நான் எதை கேட்டாலும் நீங்க கொடுப்பேளா அப்படின்னு கேட்டு, நான் தருகிறேன் அம்மா என்று ராமானுஜர் எதேச்சையாக சொல்ல, இந்த பாட்டியோட மனசுல இருக்கக்கூடிய விஷயம் அந்த ஆச்சாரிய புருஷனுக்கு தெரியாமல் இருக்காது. இருந்தாலும் இந்த பாட்டி அடுத்து கேட்கிறா, சாமி எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும் நீங்க நிறைவேற்றிட்டா போறோம் அப்படின்னு சொல்ற. ராமானுஜர் என்னன்னு கேட்கிறார். என்னம்மா பண்ணணும், உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்கிறார். எனக்கு முக்தி அப்படிங்கிற நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை. என்றைக்கேனும் நான் இறந்து விட்டால், நான் இறக்கக்கூடிய நாள் என்பது என்றைக்கென்று எனக்கு தெரியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை நாள் ஆயுள் விதிக்கப்பட்டுள்ளது, எத்தனை வருடம் இவன் வாழ்வான் என்பது எவருக்குமே தெரியாது, இறைவனுக்கு மட்டுமே தெரியும். என்றைய தினம் நான் இறந்து போகிறேனோ அன்றைய தினம் நான் வைகுந்தத்தை அடைய வேண்டும், எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று இந்த பாட்டி கேட்கிறாளாம். சரிம்மா, இதெல்லாம் பெருமாள் பார்த்து பார்ப்பா, மலைக்கு மேல இருக்கக்கூடிய வைகுந்தன், அதாவது வைகுந்த வாசனான அந்த ஏழுமலையன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வானம்மா என்று சொன்னவுடனே, இல்ல சாமி அவன் பார்த்துக்கிறது இருக்கட்டும், நீங்க எனக்கு கொடுக்கறேன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்கிற. நீங்க எனக்கு கொடுக்கறேன்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ராமானுஜர் தூக்கி வாரி போட்டு அந்த பாட்டியை பார்க்கிறார். நீ என்னம்மா சொல்ல வர அப்படிங்கிறா. சாமி நீங்க தான் எனக்கு முக்தியை கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு மோட்சம் என்கின்ற ஒரு நற்கதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே ராமானுஜர் மெலிதாக புன்னகைக்கிறார் அந்த பாட்டியை பார்த்துட்டு. அம்மா இதையெல்லாம் நான் கொடுக்க கூடாதம்மா, இதெல்லாம் அந்த பகவான் தான் கொடுக்கணும், நான் கொடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாதம்மா அப்படின்னு ராமானுஜர் சொல்றார். அந்த பாட்டி சொல்றா, சாமி நீங்க தானே சொன்னீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னீங்களே, நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் மீண்டும் சொல்கிறார், அம்மா என்னிடம் இருக்கக்கூடியவற்றை நீ கேட்டால் தாராளமா நான் கொடுத்துடுவோம்மா, மோட்சத்தை அருளக்கூடியது எனக்கு கிடையாதும்மா, இதெல்லாம் பெருமாள் மட்டுமே கொடுக்க முடியும், பகவான் மட்டுமே இவற்றை தர முடியும், இதெல்லாம் மலைக்கு மேல இருக்கிற பெருமாள் பண்ணணுமா, நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உனக்காக, பெருமாள் உனக்கு எந்த காலத்தில் அருள வேண்டுமோ கொடுக்கட்டும்னு நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொன்ன உடனே பாட்டி அசையல்ல. பாட்டி அதே இடத்துல நிற்கிறா. நீங்க எனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன உறுதிமொழியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், நீங்கள் நிறைவேற்றினால்தான் எனது மனம் சந்தோஷப்படும் என்று சொன்ன உடனே ராமானுஜர் இறங்கி வந்து கேட்கிறார், அம்மா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற. ஒரு ஓலையில எனக்கு நீங்க எழுதி கொடுங்க, ஒரு ஓலை நெருக்கல நீங்கள் எழுத்தாணி கொண்டு இந்த பாட்டிக்கு, இந்த மோர் விற்கக்கூடிய பாட்டிக்கு இந்த மோட்சத்தை உரிய காலத்தில் தந்து அருள வேண்டும் என்று இந்த மலை மேல் விற்றிருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுக்கு ஒரு சிபாரிசு கடிதம் எழுதி கொடுங்கோ அப்படின்னு பாட்டி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் அட்மிஷன் அப்படின்னா சிபாரிசு கடிதம் என்பது பல இடங்கள்ல பயன் கொடுக்கும். ஒரு சிபாரிசு என்பது ஒரு பிரபலம் கொடுத்தால் அந்த இடத்தில் நமக்கு ஒரு அனுமதி கிடைக்கும். அதே போல இந்த மோட்சம் என்கின்ற ஒரு நிலையை பெறுவதற்காக மிகப்பெரிய ஆச்சாரிய புருஷராக விளங்கக்கூடிய இந்த ராமானுஜர் நமக்கு சிபாரிசு செய்தால் இந்த மோட்சமானது நமக்கு கிடைத்துவிடும் என்று இந்த மூதாட்டி நம்பி நீங்க எழுதி கொடுங்க ஒரு ஓலை நறுக்கல அப்படிங்கிறார். ராமானுஜருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா இதையெல்லாம் கொடுத்தால் அந்த பெருமாள் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு மூதாட்டி கிட்ட கேட்கிறார். அந்த மூதாட்டி சொல்றாளாம், நீங்க கொடுத்தா அந்த பெருமாள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்று மூதாட்டி சொல்கிறாள். பக்தியில் அடிக்கடி நாம் வலியுறுத்தக்கூடிய நம்பிக்கை என்பது இதுதான். இந்த பெருமாள் நிச்சயம் இந்த ஆச்சாரிய புருஷர் ஒரு ஓலை நெருக்கல எழுதி கொடுத்தார் அப்படின்னா
இந்த பெருமாள் நிச்சயம் ஏற்றுக்கொண்டு நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு இந்த பாட்டி நம்புறாளாம். நம்ம அத்தனை பேருக்கு என்ன மிகப்பெரிய குறைபாடு என்றால், இந்த ராமனை வணங்கினால் இது நமக்கு நிச்சயமாக கிடைக்குமா, இந்த அனுமனை வணங்கினால் இது நமக்கு நிச்சயமாக கிடைக்குமா என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் பல இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. பக்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடே நம்மிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மை. இப்ப நம்ம ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு முன்னால உட்கார்ந்துருக்கோம். இந்த ஆஞ்சநேயர் வாயு புத்திரன்னு சொல்லுவோம். இந்த ஆஞ்சநேயர் எதை கேட்டாலும் நிறைவேற்றி தருவார். எப்படி வேணும் அப்படின்னா நம்ம மனசில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த பகவானுக்கு முன்னால் நின்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பக்தியில் நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு செயலுமே எந்த காலத்திலும் பலன் கொடுக்காது. பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை வேண்டும். ஆஞ்சநேயர்கிட்ட வாங்கினா எல்லாமே கிடைக்கும். நமக்கு என்ன தேவை? நமக்கு நல்ல வாக்கு வேண்டுமா, நல்ல சொல்லாட்சி வேண்டுமா, நல்ல வீரம் வேண்டுமா, நல்ல மன தைரியம் வேண்டுமா, இவற்றுக்கெல்லாம் நமது குழந்தைகளிடம் நாம் சொல்லி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுப்பா, ஆஞ்சநேயரோட ஸ்துதிகளை சொல்லு, ஆஞ்சநேயரை வலம் வந்து வணங்கு என்றெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். நம்ம கலாச்சாரத்தில் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் உண்டான தெய்வங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த தெய்வத்திடம் எது கேட்டாலும் ஒரு தெய்வம் ஒவ்வொன்றை நமக்கு ஸ்பெஷலா கொடுக்கிறது. இன்னைக்கு டாக்டர்ஸ் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இவர் ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஒன்னொன்னு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கிறோம் இல்லையா, சிறப்பு மருத்துவர்கள். இதே போல 12 காலத்திற்கு முன்பே நமக்கு இத்தனை டாக்டர்கள், அதாவது இத்தனை தெய்வங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம சரியா பயன்படுத்திக்காதனால தான் நம்மெல்லாம் இன்றைக்கு பல அல்லல்களை பட்டு வருகின்றோம். இந்த தெய்வத்தின் மேல ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கையை வைத்து ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்றது, ஹயக்ரீவற்ற பிரார்த்தனை பண்றது. ஒரு கல்விக்கான குருவாக சொல்லப்படக்கூடியவர் ஹயக்ரீவர், சரஸ்வதிக்கே குரு என்று சொல்லப்படக்கூடியவர் ஹயக்ரீவர். அந்த ஹயக்ரீவருக்கும் இந்த ஆலயத்தில் சந்நிதி இருக்கு. இது போன்ற விஷயங்கள் நமக்கு கிடைச்சும் நம்ம பயன்படுத்தாம இருக்கிறதுனால தான் நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த மூதாட்டிக்கு இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா பரிபூர்ணமான நம்பிக்கை. இப்பேற்பட்ட ஆச்சாரியார், அதாவது பகவானை மட்டுமே தனது மனதில் இருத்தி கொண்டு இந்த பகவானுக்கு மட்டுமே தனது தொண்டர்களுடன் உழைத்து வரக்கூடிய ஒரு ஆச்சாரியார் என்ன சொன்னாலும் பலிக்கும், இவர் என்ன சொன்னாலும் இந்த பெருமாள் செவிமடுப்பார் என்று நம்புகிறாள் அல்லவா? அத்தகைய நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் ஆச்சாரியனுக்கே சற்று நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. ராமானுஜரே யோசிக்கிறார், நாம் கொடுத்தால் இந்த பெருமாள் ஏற்றுக்கொள்வாரா என்றெல்லாம் ராமானுஜரே யோசிக்கிறாராம். ஆனால் இந்த பாட்டி கேட்கிறா, நீங்க எழுதி கொடுங்க, நான் பெருமாள் கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறா. வேற வழி இல்லை. சீடர்கள்லாம் பார்க்கிறா, என்னடா அது வித்தியாசமா இருக்கு, இந்த பாட்டி இன்னும் எழுதி தர சொல்ற, இதை பெருமாள் கிட்ட போய் கொடுத்தா பெருமாள் எப்படி வாங்குவார், அவர் விக்கிரகமா இருந்துருக்காரு எப்படி வாங்குவார், எப்படி இதெல்லாம் நடக்கணும். சீடர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா. ராமானுஜருக்கு வேற வழி தெரியல. ஒரு சீடனை ஒரு சின்ன ஓலை நறுக்கு கொண்டு வர சொன்னார், ஒரு எழுத்தாணி கொண்டு வர சொன்னார். ஒரு தபால் எழுதும்போது நம்ம மேல என்ன பண்ணுவோம், டூன்னு ஒரு அட்ரஸ் பண்ணுவோம், டூ ராமசாமி இந்த இடத்துல இருக்காரு நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே போல ராமானுஜர் மேல எழுதுறாராம், ஏழுமலையான் போட்டு திருமலை திருப்பதின்னு போட்டு கீழே எழுதுறாராம், இந்த மோர் விற்கக்கூடிய பாட்டிக்கு ஒரு மோட்ச கதியை தந்து வைகுந்தத்தில் ஒரு இடம் கொடுத்து தாங்கள் காத்துருள வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு கீழே பிடிக்க அடியன் ராமானுஜர் அப்படின்னு எழுதி அந்த பாட்டியிட்டு கொடுக்கிறாளாம். பாட்டி வாங்கி படிச்சு பார்க்கிறா, பாட்டியின் கண்கள் பணிக்கின்றன. பாட்டியோட கண்கள் கலங்கிறது. தனக்கு ஒரு மோட்சகதி இப்போதே கிடைத்து விட்டதாக அந்த பாட்டி மனம் நெகிழ்ந்து ராமானுஜரை மீண்டும் வணங்கிவிட்டு இங்கிருந்து மோர் பானையுடன் மேல் திருப்பதிக்கு செல்கின்றாள், அதாவது திருமலைக்கு நடந்து செல்கின்றாள். அந்த திருமலை சந்நிதியை அடைந்தவுடனே அங்க இருக்கக்கூடிய பட்டாச்சாரியர் இந்த பாட்டியை பார்க்கிறார். என்ன பாட்டி, நீ மலைக்கு வெளியில மோர் வித்துருப்ப, இன்னைக்கு கோவிலுக்குள்ளேயே வந்துட்டியே, பெருமாள் கிட்ட வந்திருக்கியே, என்ன கோரிக்கை ஏதான் இருக்கா, ஏதான பிரார்த்தனை இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாட்டி சொல்றாளாம், ராமானுஜர் கீழே இருக்கார் இல்லையா, இந்த மலைக்கு வரக்கூடிய பாதையில் ராமானுஜர் ஒரு ஆசிரமம் அமைத்து அமர்ந்திருக்கிறார் அல்லவா, அந்த ராமானுஜர் எனக்கு ஒரு காகிதம் எழுதி கொடுத்திருக்கார், ஒரு ஓலையில் எழுதி கொடுத்திருக்கார். என்ன அப்படின்னா, எனக்கு எந்த நிலையில் ஒரு முக்தியை அருள வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். இதை இந்த பெருமாள் கிட்ட கொடுக்கணும். இந்த பெருமாள் எனக்கு முக்தியை தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு யாருமே கிடையாது எனது குடும்பத்துல, நான் மட்டும் ஒண்டி கட்டையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். போதும், இது நாள் வரை வாழ்ந்தது போதும், இந்த பகவானது பாதங்களில் காலம் முழுக்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
எனக்கு ஒரு முக்தி வேணும்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் எழுதி கொடுத்திருக்கார், இந்த ஓலையை நான் பெருமாளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்ல பட்டாச்சாரியரும் சிரிக்கிறாராம். என்னம்மா இது எப்படி பெருமாள் கிட்ட சேர்க்க முடியும்? பெருமாள் பாதங்களில் வைக்க முடியுமே தவிர நான் என்னம்மா பண்ண முடியும் என்று பட்டாச்சாரியர் சொல்லும் போது, அந்த வேங்கடவன் இருக்கின்ற கருவறையில் இருந்து, அந்த வேங்கடவன் திருமேனியில் இருந்து 10 அடி நெடிய உயரம் கொண்ட அந்த பெருமாள் ஆகப்பட்டவர் என்ன செய்கிறார் என்றால், தனது வலக்கரத்தை இந்த கருவறையை தாண்டி வெளியே நீட்டி இந்த பாட்டியின் கையில் இருக்கிற அந்த ஓலை நறுக்கை இழுத்து கொண்டு அந்த கை மீண்டும் கர்ப்ப கிரகத்திற்குள் செல்கிறதாம். அதன் பிறகு பெருமாள் ஒரு அசரீரி வாக்காக சொல்கிறாராம், ஏ மோர் வைக்கின்ற மூதாட்டியே, உனக்கு மோட்சம் இந்த கிணத்திலேயே யாம் அருள்கின்றோம் என்று சொல்லி அடுத்த வினாடியே அந்த திருமலையில் ஒரு புஷ்பக விமானம் வந்து இறங்க, அதிலிருந்து இறங்கிய 2 தேவதூதர்கள் இந்த பாட்டியை அதில் ஏற்றி அமர வைத்து அந்த பாட்டிக்கு அந்த கணமே ஒரு முக்தியை கொடுத்தார்களாம். இது என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம மனசுல என்ன எண்ணங்கள் இருந்தால் நிறைவேறும் அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக நிறைவேறும். நம்ம பொருள் சார்ந்த பல விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றோம். பகவானிடம் நாமும் ஒரு பிச்சைக்காரனாக, நாம் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் சரி, சொந்தமாக 2 வீடு இருந்தால் நம்ம 3வது வீட்டுக்காக பகவான் கிட்ட பிச்சை எடுக்கிறோம். பகவான் எப்படிப்பட்டவன் என்றால், எதை அருள வேண்டுமோ அதை மட்டுமே அருளுவான். தெய்வத்தால் முடியாத ஒரு விஷயம் இந்த இடத்தில் யாரால் முடிகிறது என்றால், ஒரு குருவால் முடிகிறது, ஒரு ஆச்சாரியரால் முடிகிறது. அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் யார் ஒரு முக்தி என்கின்ற ஒரு நல்ல கதையை அருள வல்லவர்கள் அப்படின்னா, தெய்வங்களை விட ஆச்சாரியர்களை நம்ப வேண்டும், மகான்களை நம்ப வேண்டும், குருமார்களை நம்ப வேண்டும். அந்த குருமார்களை நாம் பரிபூர்ணமாக சொன்னால், அந்த குருமார்கள் நிச்சயமாக நமக்கு எந்த காலத்தில் மோட்சம் தர வேண்டுமோ, எந்த காலத்தில் ஒரு பிறப்பற்ற நிலையை நமக்கு அருள வேண்டுமோ, இவற்றையெல்லாம் அருள காத்திருக்கிறார்கள் என்பது இந்த ராமானுஜரின் சரித்திரத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.